கோஆப்ரேட் எம்ப்ளாயியோட மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னு தெரியுமா? மேனேஜர்கிட்ட லீவு கேட்குறது. லீவுன்னா சாதாரண லீவில் வெறும் கேஷுவல் லீவ் தான் கேட்குறோம். அதுக்கே இவ்வளோ டாஸ்க்கு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு யுகமே தேவைப்படுது ஒரு லீவு கேட்குறதுக்கு. ஸோ நார்மலி என்னோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மேனேஜர்கிட்ட லீவ் நம்ம மேனேஜரோட லீவு கேட்குறோம். நாளைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு லீவ் வேணும் கேட்டுருங்க. நான் அவங்க சொல்ல போகிற ஃபஸ்ட் லீவ் தான். ஏன்டா வீணா பைசா நீ இல்லாமாக்குற, இதுக்கிட்ட உனக்கு லீவு வீணா ஏன்டா பைசா இல்லாமாக்குறான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆலோசிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயினா உங்களுக்கு ஆல்ரெடி லீவ் இருக்கும். சிக் லீவ் இருக்கும், கேஷுவல் லீவ் இருக்கும். சிக் லீவ்னா நமக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, கேஷுவல் லீவ்னா நமக்கு நார்மல் தேவைக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ கேஷுவல் லீவ்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவுக்கு கேஷுவல் லீவ்னா என்னன்னு கம்பெனி நமக்கு கொடுப்பாங்க. ஒரு செட் ஆஃப் லீவ்ஸ் நமக்கு கேஷுவல் லீவாக கொடுப்பாங்க. ஸோ இந்த லீவ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கம்பெனி நமக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு டே நம்ம கேஷுவல் லீவ் மார்க் பண்ணிட்டா கம்பெனி நமக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அது நமக்கு வீணாக போகுது இல்லையே. ஸோ நான் ஏன் லீவ் எடுக்கிறேன், கேஷுவல் லீவ் போடுறேன். ஸோ கேஷ் எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் பைசா வீணாக ஆக்கலையே. இல்லைன்னா ஒரு காரியம் பண்ணுங்க, என்ன சொல்கிறது, நான் கேஷ் லீவ் எடுக்கலை, நான் என்னோட செட் ஆஃப் கேஷ் லீவ் நான் ஒருமிச்சு வச்சுருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் தி இயர் அந்த கேஷ் லீவை நான் கேஷ் பண்ணிக்கலாமா? நான் கேஷ் லீவ் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன், கேஷ் கொடுப்பீங்களா? ஸோ அதுவும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ என்ன லாஜிக்கடா இது? லீவு கேட்டால் கொடுங்கப்பா. ஏன்னா இது நம்மளோட என்ன சொல்கிறது, இந்த சீமான் சார் சொல்கிற மாதிரி இது நம்மளோட அடிப்படை உரிமை. லீவுன்னு சொல்கிறது அடிப்படை உரிமை. ஸோ எங்களுக்கு லீவ் வேணும், லீவ் கொடுங்க ஐயா, தயவு செய்து லீவ் கொடுங்க ஐயா. ஏன்னா நாங்கள் உங்களோட சொத்தை கேட்கல. இவங்கக்கிட்ட லீவை கேட்கும்போது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு வச்சு இவங்களோட சொத்தை நம்ம அப்படி எழுதி வாங்குற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது போகிற. ஸோ அதுக்கு தான் லீவ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ லீவு கொடுங்கப்பா, எங்களோட கம்பெனி எங்களுக்கு லீவு தருது. ஸோ நீங்கள் லீவு கொடுங்க, லீவ் கொடுத்து தான் பாருங்களேன். ஏன்னா எம்ப்ளாயி ஃப்ரஸ்ட்ரேட்டர் அவ்வளோவா இருக்குது. நமக்கு நார்மலி சண்டேஸ் சாட்டர்டேஸ் லீவு கிடைக்கிற மாதிரி இல்லை. எம்ப்ளாய்க்கு வேண்டது நார்மல் லீவு. இந்த நார்மல் லீவில் நம்ம ஊர் சுற்றிட்டோன்னு இருக்க போகிறது இல்லை, நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இந்த லீவ் எடுத்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோன்னு. இந்த எனக்கு தெரிஞ்சது கார்பரேட் எம்ப்ளாயோட லைஃப்பில் அவங்க ஒரு கேஷுவல் லீவ் போடுறாங்கன்னா அவங்க ஃப்ரம் டே பிகினிங் டு எண்டு வரை அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க தான் என்னோட ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அவங்க தீக்குக்கு தான் லீவு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு நார்மலி இங்கே ஒரு கார்பரேட் எம்ப்ளாயினா உங்களுக்கு கேஷுவல் லீவ் கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஒரு வருஷத்துக்கு கேஷுவல் லீவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் எடுத்து முடிச்சிருங்க. நீங்கள் எடுக்கலைன்னா கம்பெனிக்கு லாபம், நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு லாபம். ஸோ கேஷுவல் லீவுங்கிறது கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான். ஸோ உங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ள உரிமை எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துருங்க. இல்லைன்னா அவங்க கேஷ் திருப்பி தர மாட்டாங்களே. ஸோ நமக்கு என்ன யூஸ் இருக்குது? ஸோ நீங்கள் எடுத்துருங்க. ஒரு 12 லீவ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, கேஷுவல் லீவ் கிடச்சிருக்குன்னா ஒரு மாதம் ஒரு லீவ் அடிச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான்.